இப்ப முதல்ல இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்னாலையும், உடலோட உட்சூடுனாலையும் வரக்கூடிய ஒரு நோய் தொற்று. இப்போ உடல் சூடுனால எப்படி சைனசைட்டிஸ்னா வந்து சளி தானே, இது எப்படி உடல் சூடுனால வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடலோட உள் உறுப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப சூடடையும் போது அது என்ன பண்ணும்னா, அந்த காற்று குழிகள் வந்து நம்மளோட தலையில இருக்கு இல்லைங்களா, 4 காற்று குழிகள் இருக்கு. இந்த இடத்துல, இங்க, அப்புறம் நெத்தியில, நெத்திக்குள்ள, உள்ளன்னு சொல்லிட்டு 4 ஜோடியான காற்று குழிகள் வந்து இருக்கு. இந்த காற்று இருக்க வேண்டிய இடத்துல உடம்போட உட்சூடு அதிகமாகும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த சூடு வந்து உச்சில இருந்து கால்ல இருந்து தலை வரைக்கும் வந்து அந்த சூடு போகும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஃபுல்லா அந்த ஓவர் சூடாகும் போது அது என்ன ஆகும், நீரா வந்து கோத்துக்க அங்க ஆரம்பிச்சுக்கும். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன்னால வந்து சைனோசைட்டிஸ் வரும். இன்ஃபெக்ஷன் எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலர்ஜி. எல்லா அலர்ஜினாலையுமே வந்து இந்த சைனோசைட்டிஸ் வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு தூண்டுதலா வந்து இந்த அலர்ஜி வந்து இருக்கும். எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு இது வந்து இதனாலதான் அலர்ஜி, அதனாலதான் அலர்ஜினே சொல்ல முடியாம இந்த ஒரு சின்ன விஷயம் நமக்கு அலர்ஜி காஸ் பண்ணியிருக்கோம். அப்ப வந்து ஒரு தும்மல் மூலியமாவோ இல்ல ஒரு இருமல், சளி மூலியமாவோ வந்து நம்ம பாடி அதை வெளியே தள்ள எக்ஸ்பெல் பண்ண முயற்சிக்கும் போது அதை வந்து அப்பயே நம்ம ட்ரீட் பண்ணணும். நார்மலான சளி நினைச்சு ட்ரீட் பண்ணாம விடும்போது அது வந்து கால் போக்குல நாளடைவுல வந்து சைனோசைட்டிஸ்க்கு வழிவகுக்குது.